பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனோட வணக்கமுங்க. இங்கே இந்த 2 பேரும் குளிக்க வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் போய் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு வருவோன்னு போனோம். எனக்கு 6 அறிவுங்க. ஆனால் நடக்கும்போது நானே தரை எங்கே இருக்குன்னு தெரியாமல் பள்ளம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் காலை விட்டுருவேன். ஆனால் அந்த 5 அறிவு ஜீவன் எப்படி கால் வச்சு எம்பிட்டு அழகாக நடக்குது பாருங்க, எப்படி தாண்டுது பாருங்க அந்த கால்வாயை. அழகாக போய் 2 பேரும் குளிக்க போனவங்க அந்த பாலத்து மேலேயும் நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. நாங்கள் வேறு வீடியோவும் கையுமா நின்னாமா, அவங்களுக்கு வெக்கம் வந்துருச்சா என்னமோ தெரியல, 2 பேரும் குளிக்க ஒன்றும் இது விடாமல் பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. சரி என்ன தான் ஆகுது பார்ப்போமோன்னு பார்த்தா, அவங்க இருக்கிறத பார்த்துட்டு இந்த பாகன் என்ன பண்ணார், அவருக்கு கொஞ்சம் நிழல் தேவைப்பட்டுச்சு போல இருக்குது. அவர் யானையோட காலில் தூண் மாதிரி சாஞ்சு உட்கார்ந்துட்டார். சரின்னு நாங்களும் பார்க்குறோம் இறங்குற மாதிரி தெரியலை. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு அதுகளுக்கு வெக்கமெல்லாம் இல்லை, தண்ணி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி பத்தலை, ஒன்று பைப்பில் சர்ன்னு பீச்சி அடித்து குளிப்பாங்க, இல்லைன்னா இடுப்பளவு தண்ணியில் குளிப்பாங்க. ஏதோ இம்புட்டோண்டு தண்ணி ஓடுதுங்க, இதில் போய் நாங்கள் எப்படி குளிக்கன்னு இது மறியல் பண்ணுறாங்க உள்ள இருக்குது, ஒத்துழையாமை இயக்கம் பண்ணுறாங்க. இந்த பார்க்குறீங்களா, இந்த இடம் கொஞ்சம் ஆழமாக இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. அந்த சின்னது போய் விறுவிறுன்னு ஓடி போய் அதில் விழுந்துருச்சு, அதில் போய் படுத்துருச்சு பார்த்துக்கோங்க. நாங்களும் சரி என்ன தான் நடக்குது பார்ப்போன்னு பார்த்தோம்னா, அந்த பாகனுக்கு பாவம் 2 கையில் தண்ணி அள்ளி அந்த யானையை குளிப்பாட்ட முடியுமாங்க? யானை அப்படியே சதக்கடியாக படுத்துருச்சு. அவர் பாவம் 2 கையிலையும் தண்ணி அள்ளி ஊற்றி அவருக்கு குறுக்கு வலியும் கை வலியும் வந்திருக்கும் போல இருக்குது பாவம். எங்களுக்கும் சலிச்சு போய் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒன்றும் கதை ஆகுற மாதிரி தெரியல. ஏதாவது ஜாலி பண்ணும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது நல்லா ஒரு கழிச்சு படுத்துருச்சு. நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு தாண்டா நாங்கள் படுப்பீங்க, நாங்கள் தண்ணி கண்டாலே படுத்துருவோம் அப்படின்னு சொல்லி படுத்துருச்சு பார்த்துக்கோங்க. அப்படி அசையவே இல்லை, அது பாட்டு கிடக்குது. பாகன் 2 பக்கமும் தண்ணி 2 கையும் வச்சு தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றுற, நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அசையாமல் இருக்குது. நாங்கள் வேடிக்கை பார்க்க போனவர்களுக்கு ஒன்றும் வீடியோவுக்கு ஒன்றும் சிக்கலை. 2 பேரும் படுத்த மேனிக்கு இருக்கிறாங்க. பாகன் ஒத்த கையில் தண்ணி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. வேறு என்ன செய்ய சொல்லுங்கள், பாருங்கள் இந்த வேடிக்கையை. அது மூச்சு விட்றத பாருங்கள், தண்ணியிலையே அள்ளி அள்ளி அப்படியே இறக்கிது. தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நின்ற மேனிக்கு தும்பிக்கையில் அள்ளி அள்ளி ஊற்றிக்கிறோம். தண்ணி இல்லையா, அந்த பாருங்க பாகனை பாவம் 2 கையிலும் தண்ணி அள்ளி ஊற்றுறாரு. எனக்கு சிரிப்பாகத்தான் வருதே தவிர வேற ஒன்றும் இல்லை. எந்திரிச்சு என்னமாவது நல்லா ஜாலியாக குளிக்கும் ஒரு வீடியோவை போடுவோன்னு பார்த்தா படுத்து ஒரே அடம் பண்ணிருச்சுங்க பாவம். அதுகளும் என்ன செய்யும், அங்கே பாருங்க பாறை மாதிரி இருக்கு பாருங்க. நல்ல ஜாக்கிரதை உணர்வு, அறிவான அறிவு, அவ்வளவு அறிவு. தண்ணியை கண்டதும் அதுகளுக்கு குஷியாக இருந்திருக்கு. ஆனால் கிட்ட போய் பார்த்தா அது கணுக்காலுக்கு கூட தண்ணி இல்லை பாவம். அதனால தான் அப்படியே ஒரு கழிச்சு படுத்துருச்சு. சரின்னு நாங்களும் நின்று வேடிக்கை பார்த்தோம். வேறு என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது நல்லா ஏதாவது ஒரு தண்ணி நிறைய இருந்து குளிக்கிறத பார்த்தோம்னா நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு தண்ணி காணலை.
நாங்களும் கொள்ளையத்த நேரம் நின்று பார்த்தோம், ஒன்றும் சரி வரல. சரி பார்த்த வரைக்கும் போதும்னு கேமராவை மூடிட்டு கிளம்பிட்டோம். அங்கே பாருங்க, பாலத்து மேலே நின்று வேடிக்கை. இப்படிலாம் வேடிக்கை பார்த்தா எப்படிங்க குளிப்பாக? வெக்கமாக இருக்காதா? அவங்களுக்கும் பாகன்களுக்கும் ஏதேதோ யோசனை. தண்ணி இல்லையே, இது இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் படுக்க போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேய்ச்சி குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சொகுசாக கிடக்கு பாருங்க. முதுகு தேய்க்க ஒரு ஆள். சரிங்க, ஒன்றும் சுவாரஸ்யமாக எதுவும் நடக்கலை. சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேச்சிப்பாறை. அந்த இடத்துல தான் இந்த யானைகள் குளிக்க போகிறத பார்த்தோம். சரிங்க, வரட்டுங்களா? வீடியோவை புதுசாக பார்த்தவங்க ஒரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைக்கையும் போட்டுட்டு நம்ம சேனலில் சங்கமம் ஆயிருங்க. எனக்கு பதிலாக பக்கத்து வீட்டில் பேசுகிற சத்தம் ரொம்ப நல்லா கேட்குதுங்க. அதுவே எனக்கு வேறு என்னத்தை பேசுகிறதுன்னு தோண மாட்டேங்குது. ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க ஆவலாக காத்திருக்கும் சக்தி கிச்சன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கங்க.